அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க நெய்மர் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல குஞ்சாவா அண்ட் சின்டோ அப்படின்ற ரெண்டு பேரை தான் காமிக்கிறாங்க. அண்ட் இவங்க தான் லீட் ரோலும் கூட. இவங்க ரெண்டு பேருமே பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட ரெண்டு அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனையால பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இது இவங்களை எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணல. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்க மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி இந்த சர்ச் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா, விபிசி, அந்த கிளாஸுக்கு வந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குஞ்சாவா இருக்கா இல்லையா, அந்த கிளாஸ்ல இருக்க டோனா அப்படின்ற ஒரு தலை காதலா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும், அவங்க கிட்ட நல்லா பேசி பழகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு உதவுறது இவரோட நண்பரான சின்டோ அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு சில நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளப்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அங்க சண்டே எல்லாத்தையும் போட கட் பண்ணி குஞ்சாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையும் அவன் சண்டை போட்டுக்கிட்டே திரியறான், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த சின்டோ கவனிக்க அப்படியே கட் பண்ணி ரெண்டு பேரும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு மேல விட்டேன்னு அவ உன்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன்டா, அவகிட்ட உன்னோட லவ் சொல்லிடுறான்னு சொல்ல இவரும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். அதே சமயத்துல சின்டோ டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப் மூலமா ஒருத்தர் காதல் வெளிப்படுத்துற சீன் வருது. இதை பார்த்ததும் இதை நம்ம ஃபாலோ பண்ணா என்ன அப்படின்னு மாதிரி இதுக்கு அடுத்த நாள் இவரோட நண்பர் கிட்ட போய், நீ ஒன்னும் பண்ண வேணாம், இந்த கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா, இதுல நான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன், அதை நீ போய் அவகிட்ட காட்டினா மட்டும் போதுண்டா, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், தைரியமா போன்னு சொல்ல அந்த பொண்ணு கார்ல இருந்து வந்து இறங்குது. இந்த நபரும் கர்ச்சீஃப் கொடுக்கலான்னு கிட்ட போக அப்பதான் காருக்குள்ள இருந்து இறங்கின டோனாவும் முழுசா காமிக்கிறாங்க. அவங்களோட கையில பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கும், புதுசா வாங்கியிருப்பாங்க. அதை பார்த்ததும் நாய் சூப்பரா இருக்கேன்னு சில பேர் கூட்டத்தை கூட்டிட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு இருக்கா இல்லையா சின்டோ, அவருக்கு இதை பார்த்ததும் ஒரு ஐடியா வருது. இதனால இவரோட நண்பரை தடுத்து நிறுத்தி, இதுக்கு வேற ஒரு வழி இருக்குடா, அதுக்கு சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகம்டா, நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோமான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு நாயை வாங்கணும்னு ஐடியா கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க இப்போ ஒரு நாயை வச்சிருக்காங்க, பதிலுக்கு நம்ம ஒரு நாயை எடுத்துட்டு போனோம்னு வைய, நாயை வச்சிருக்கவங்க இன்னொரு நாயை பார்த்தா கண்டிப்பா அதை கொஞ்சம் தான் வருவாங்க. நாயை கொஞ்சம் ஆரம்பிச்சு கடைசியில அவ உன்ன கொஞ்சுவானா, இந்த பிளான் எப்படி இருக்குன்னு சொல்ல கொஞ்சம் அவன் தெருவில் இருக்கிற நாயை கையை காமிக்கிறார். இதுல ஏதாவது ஒண்ணு தூக்கிட்டு போவோமான்னு சொல்ல, டேய் இதெல்லாம் எடுத்துட்டு போனா அவ கண்டுக்க மாட்டாடா, ஏதாவது ஃபாரின் பிரீடா வாங்கணும்டா, அதுக்கு நீதான் ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. அம்மாவை தனியா கூப்பிட்டு என்னென்னலாம் நடக்குது தெரியுமாமா, பக்கத்து ஏரியால ஒரு திருடங்க கும்பல் வந்திருக்கு, அவங்க கொடூரமான முறையில எல்லாரும் அரிச்சு போட்டுட்டு நகைகள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்காங்கம்மா, நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்லம்மா அப்படின்னு மாதிரி அவங்கள பயங்கரமா பயமுறுத்திட்டு, நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் வாங்கினா கரெக்டா இருக்குமா, ஆள் இல்லாத நேரத்துல யாருன்னா உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பார்த்து பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்ல பயந்து போன இவங்களும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேக்குறாங்க, நாயா இருக்கிற வேலை பார்த்தாதுன்னு அது வேறையா, அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு திட்டி அனுப்பிட்டு அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் அப்பா கிட்ட பேசுனீங்களாமான்னு வந்து கேட்க அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நாயை வேணாண்டான்னு தீர்மானமா நிக்கிறாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா கோச்சிட்டு போய் உட்காந்துட்டார். இதை கவனிச்சவங்களும் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த லெட்டர் நான் சொல்ற ஆள்கிட்ட எடுத்துட்டு போ, அங்க எதுவும் பேசாது, இந்த லெட்டரை மட்டும் காமி, மிச்சம் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நபர் இந்த லெட்டரை வாங்கி படிச்சதும் இனியோட பையனப்பா நீ அப்படின்ற மாதிரி குஞ்சாவை பார்த்து சிரிச்சுட்டு ஆழ்ந்த சிந்தனையில போய்கிட்டே இருக்க, தெரிஞ்சு போச்சு யாரு எவரு அப்படின்ற விஷயம் வெளியே சொல்லிக்கல. அங்கிள் நாயை வாங்க வந்திருக்கோன்னு சொல்ல கூட்டு போய் நிறைய நாய்களை காமிக்கிறார். என்னோட பையன் பயங்கரமான ஃபுட்பால் ஃபேன்பா, அதான் இங்க இருக்கிற எல்லா நாய்க்கும் ஒரு பேரை வச்சிருக்கான், இதுல 25,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பான்னு ஒவ்வொரு நாயா காமிக்க. ஆனா இவங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அங்கிள் இருக்கிற பட்ஜெட்குள்ள ஏதாவது பார்க்க முடியுமான்னு கேட்க அவர் கிட்ட டாக் இல்ல, பார்த்து சொல்லுங்க அங்கிள், நான் மினியோட பையன்னு சொல்ல இவர் யோசிக்கிறார். வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் இவரோட பொண்ணை கூட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து வந்து கொடுக்க சொல்றாரு. உங்களுக்கு ஏத்த மாதிரி கச்சிதமா ஒரு நாட்டு நாய் இருக்கப்பா, பார்க்கதான் சாதுவா தெரியும், ஆனா பயங்கர வேலைகள் எல்லாத்தையும் காட்டுவான்ட்டு கையில பிஸ்கெட் வச்சிருக்கா இல்லையா, அதை தூக்கி மேல போடு, ஜம்ப் பண்ணி அந்த நாய் சாப்பிடுது. அண்ட் இந்த நாய் பேர் தான் பாத்தீங்கன்னா நெய்மர் அப்படின்றது. இதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுது. ஏன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது, இதை நாங்க எடுத்துட்டு போலாமா அங்கிள்னு கேட்க, நீ ஃப்ரீயாவே தாராளமா எடுத்துட்டு போலாம்பா, வினியோட பையனுக்கு இது கூட நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே நாயை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு கொஞ்சிக்கிட்டே இருக்க, பக்கத்து வீட்டுல கோழி போய்கிட்டே இருக்குது. இதை பார்த்ததும் நெய்மர் சும்மா இருப்பானா, அந்த கோழியை பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்தி ஓடி ஒரு பெரிய கலாட்டைவே கொடுத்துடுறான். அந்த முதல் நாளே என்னடா இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மூஞ்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க நீங்க தான் கட் பண்ணி நெய்மர் அப்படின்னு இந்த படத்தோட பேரையே போட்டுறாங்க. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில அவ வாக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி நாயை கூப்பிட்டு போய்கிட்டே இருப்பா. அந்த
சமயத்துல நம்மளும் நாயை கூட்டு போனோம்னு வையன், பேசுறதுக்கு வசதியா இருக்கும்டா, ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி சிண்டோவும் கிளம்ப இவரும் அந்த பொண்ணு கிட்ட பேச போறோமே ஜாலியா காலையில எழுந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்து கிளம்பிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு நபர் ஓடி வந்து, உங்களோட நாய் தானே அது, அங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி கத்த வேக வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. அந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா டெய்லி சர்ச்சுக்கு போற பழக்கம் இருக்கும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சை ஓபன் பண்ற நபர் ஆசையா நாயை கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்திருப்பாரு. அந்த சமயம்னு பார்த்து சாவியை தூக்கிட்டு ஓடி போய் சர்ச்சு மேல உட்காந்துகிட்டு இருக்கும். யாரோட நாய் பார்த்து அந்த நாயை கீழே இறங்க சொல்லுப்பான்னு சொல்ல குஞ்சாவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த நாயை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஃபயர் இன்ஜின் சர்வீஸ்க்கு கால் பண்றாங்க. அவங்க வந்து சாவி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. சோ நெய்மர் வந்த 2வது நாளே பாத்தீங்கன்னா 2 சம்பவம் பண்ணிருச்சு. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. நெய்மருக்கு புது பெல்ட் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து குஞ்சுவா பாத்தீங்கன்னா நெய்மர் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த சமயத்துல தான் அந்த டோனாவோட நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் கிட்ட கொண்டு போய் நெய்மரை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்த உடனே இது என்ன நாட்டு நாயான்னு கேட்க இவங்க சமாளிக்கிறாங்க. நாட்டு நாயில இல்லைங்க, ஜாக் டேனியல்ஸ், அந்த மாதிரி ஒரு நாயை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க, அந்த நாய் தான் அது. இதுக்கு என்னென்ன ஃபுட்டு போடணும், எப்படி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, உங்க நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லி குஞ்சாவா பாத்தீங்கன்னா பேசி கரெக்ட் பண்ணி நம்பரை வாங்கிட்டார். அப்படியே கட் பண்ணா எந்நேரமும் இவங்க 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பிளான போட்டது நடந்துருச்சு. இதுக்கு காரணம் நெய்மர் தான் இல்லையா, அதனால நெய்மர் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இவர் ஃபுட்பால் ஆடிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு கால் அடிபட்டு சுளுக்கு பிடிச்சிருக்கும். இதனால ஒரு 2 நாள் சரியா சாப்பிட மாட்டார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நெய்மரும் சோகத்துல இவரையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா 2 நாள் சாப்பிடாம தான் இருக்கும். இவங்களோட அம்மா வந்து நீ சாப்பிடல அப்படின்றதுனால நெய்மரும் சாப்பிடாம இருக்கு, அதுக்கு ஏதாவது கூப்பிட்டு போடுறான்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வா நெய்மர் சாப்பிடல அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நெய்மர் கூட பயங்கர அட்டாச் ஆயிட்ட மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவரோட ஃப்ரெண்டான சிண்டோ வீட்டுக்கு போய் அந்த நாய் நம்ம கூட இருந்ததால நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்குடான்னு சொல்ல சிண்டோவோட அன்னி துணியை துவைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மோதிரம் ஒண்ணு பறந்து போக அந்த மோதிரத்தை நம்ம நெய்மர் முழுங்கிடுவாரு. இதனால அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. ஏற்கனவே இவங்களோட 2 அப்பாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது இல்லையா, இந்த சம்பவத்தால பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அவன் வீட்டு நான் எதுக்காக என் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம மோதிரத்தை வேற முழுங்கிருச்சு, இந்த கேஸ் பெருசாக கூடாது அப்படின்னா என் மோதிரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்ல குஞ்சாவோட அப்பாவும் கடுப்புல ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. அங்க போய் வெட்டினரி டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது நெய்மரோட வயிற்றுக்குள்ள பலான பொருட்கள்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. என்னங்க இது, அது நாயோட வயிறா இரும்பு கடையான்னு தெரியல, அவ்வளவு தரத்தை போட்டு முழுங்கி இருக்கு, பாத்துக்க மாட்டீங்களா, சரி வாங்க இன்னைக்கு ஒரு நபர் வரல, எனக்கு அந்த மோதிரத்தை எடுக்க உதவி பண்ணுங்க வாங்க அப்படின்ற மாதிரி கையோட குஞ்சாவோட அப்பாவை கூட்டு போக பயங்கர கடுப்பாயிட்டார். வீட்டுக்கு வந்து முதல் வேலையா நீ அவுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கதால எனக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கு, இனிமேல் எப்படி ஓட்டுறன்னு பாக்குற அப்படின்னு மாதிரி ஒரு கயிறு இல்ல 2 கயிறா வாங்கி நாயை கட்டி போட்டுட்டாரு. இதனால நெய்மரால எங்கேயும் போக முடியல, அதே இடத்துல படுத்து தூங்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. சிண்டோவும் கொஞ்சம் ஒரு ஃபுட்பால் கிளப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஒண்ணு கூடி அவன் நெய்மரோட பேரை நாய்க்கு வச்சு அங்க எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு இருக்கான், அதை ஒழுங்கு மரியாதையா ரிமூவ் பண்ண சொல்லுங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இவனை இங்க இருந்து அனுப்புனா மட்டும்தான் நாங்க அடுத்த போட்டிக்கு விளையாட வருவோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் தீர்த்து சொல்லிடு. குஞ்சாவால எதுவும் பண்ண முடியாம போயிடுது. இந்த நாய் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நெய்மர் அப்படின்ற பேர்ல தான் வந்தது, என்னால பேரை மாத்த முடியாது. ஆனா அது மட்டும் இல்லாம என்னால மத்தவங்க யாரும் பாதிக்க கூடாது, இந்த கிளப்ல இருந்தே விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போக கூடவே சிண்டோவும் அவ இல்லாதப்ப எனக்கு என்ன வேலைன்னு கிளம்பி போயிடுறான். கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு கிளப்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்செட்ல குஞ்சாவா அமைதியா படுத்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த நெய்மரும் பயங்கர ஃபீல் பண்ணி அவனோட நிலைமையை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நெய்மரை கட்டி போடுத வச்சிருப்பாங்க இல்லையா, குஞ்சாவோட பாட்டி பாத்தீங்கன்னா அவுத்து விட்டுறாங்க. போய் சந்தோஷமா இருக்கட்டும், கட்டி போட்டு எந்த பயனும் இல்லைன்னு சொல்ல நெய்மர் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து அந்த மத்த கிளப் பசங்க எல்லாருமே அந்த நாயை விடக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. கட் பண்ண நெய்மர் அந்த சர்ச் முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நெய்மர் கிட்ட ஏதோ மருந்து எல்லாத்தையும் கலந்து ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போடுறாங்க. நெய்மரும் கிட்ட வந்து சாப்பிடலான்னு போக 2 குரல் கேக்குது. யாருன்னா சிண்டோவும் குஞ்சாவும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாதன்னு கிட்ட வந்து என்னடா பிஸ்கெட் போட்டுற, பிஸ்கெட்டை காமிடா பாக்கலான்னு சொல்ல காமிக்க மறுக்கிறானுங்க. சண்டை ஒண்ணு போக ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சண்டையோட முடிவுல குஞ்சாவா பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்த நெய்மரும் ஒருத்துக்க முடியாம பொங்கி எழுந்துருது. இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் மேல பாஞ்சு அவரை கடிச்சு கொதற அங்க இருக்கிற எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இவங்களும் நல்ல வேலை நெய்மர் இருந்தான், இல்லன்னா நம்ம நிலைமை என்ன இருக்குது சந்தோஷத்தோட வீட்டுக்கு போக கட் பண்ணி குஞ்சாவோட அப்பாவை காமிக்கிறாங்க. நெய்மர் கடிச்சு போட்டுச்சு இல்லையா, அந்த பையனோட அப்பா போலீஸ் ஆபீசரா இருப்பார். கடை முன்னாடி வந்து பயங்கரமான பிரச்சனை, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்க எல்லாரையும் நான் என்ன பண்றேன் பாருடா, ஏற்கனவே நிறைய முறை வார்னிங் பண்ணிருக்கேன், இந்த வாட்டி நாயை விட்டு கடிக்க விட்டுருக்கியா நீ, என் பையனுக்கு ஏதாவது ஆகட்டும் அப்புறம் பேசிக்கிறேன்டா உன்னு கோவமா போக அப்படியே கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. உனக்கு 3 வேளையும் தண்டச்சோறு தானே போட்டுக்கிட்டு இருக்க, வீட்டுல சும்மா இருக்க முடியாதா, எங்கெங்கயோ போய் பிரச்சனை
பிரச்சனை வாங்கிட்டு தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி குஞ்சாவை பிடிச்சி அவங்க அப்பா போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கதவை சாத்தி இனிமேல் இப்படி பண்ணுவியான்னு போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்த நெய்மர் அவரை விட்டுடுங்கன்னு வெளியில நின்று கத்திக்கிட்டே இருக்கு. அண்ட் உள்ள இவர் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு ஒழுங்கா இருந்துக்க பழகிக்கோ அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே இவங்க அம்மா வந்து இவரை சமாதானப்படுத்தலான்னு பார்க்க இவங்க அம்மாவை திட்டி அனுப்பிட்டாரு. அண்ட் நெய்மரும் உள்ள வந்து இவர் மேல கைகள் எல்லாத்தையும் வச்சு இவரை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு முனைப்புல பாத்துக்கிட்டே இருக்கு. ஆனா கோவத்துல இருக்க இவரும் என்கிட்ட யாரும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டுட்டாரு. அண்ட் இதனால நெய்மரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகத்தோட அதோட இடத்துல வந்து அழகா படுத்து தூங்க ஆரம்பிக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ நெய்மரை மூட்டையில பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பண்ணது யாருன்னா குஞ்சாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான். இந்த நாயாலதான் பிரச்சனை, இந்த நாயை நீ எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருப்பா, உனக்கு எவ்வளவு பணம் வேணா தர அப்படின்னு மாதிரி ஒரு லோடு ஏத்துறவர்கிட்ட நாயை உள்ள ஒப்படைச்சிட்டு யாருக்கும் தெரியாம அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில நேத்து நைட்டு பயங்கரமான அடியை வாங்கிட்டு கண்ணு முடிச்ச குஞ்சாவை பாத்தீங்கன்னா வெளியில வந்து நெய்மர் எங்க இருக்க அப்படின்ற மாதிரி நெய்மருக்கு சாப்பாடு வைக்கலான்னு போக நெய்மரை காணும். உடனே அவங்க அம்மா கிட்ட போய் நெய்மர் எங்கம்மா, அது எங்கம்மா போச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. பக்கத்துல இருக்க இவங்களோட பாட்டியும் உன் அப்பா எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டாண்டா, அது இனிமேல் வராதுன்னு சொல்ல இவருக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு. இவங்க அப்பா அங்க வர நெய்மர் எங்கப்பா கூட்டு போனீங்கன்னு கேட்க அதை தூக்கிட்டு போய் கண்காணாத இடத்துக்கு விட்டுட்டேன், இனிமேல் வராது, ஒழுங்கா படிக்கிற வழியை பாருன்னு போக்கிட்டே இருக்காரு. ஆனா இவரோட மனசு ஏத்துக்கல. சிண்டாவை கூட்டுக்கிட்டு ஊர்ல இருக்க எல்லா இடத்துலயும் போய் தேடி பாக்குறாரு. ஆனா எங்கேயுமே நெய்மர் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்ல. இதனால மனசு உடைஞ்சு போய் நெய்மரோட ஞாபகங்களால சுத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து சிண்டாவும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு மாதிரி சில இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண அப்பதான் இவருக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதை சொல்லணும்ன்றதுக்காக யாருக்கும் தெரியாம குஞ்சாவோட வீட்டுக்கு போய் உன்னோட அப்பா அதை லோடு ஏத்துறவங்க இருக்கான் இல்லையா, அவரோட வண்டியில தான் நாயை வச்சு அனுப்பியிருக்காரா. அந்த வண்டி பாண்டிச்சேரிக்கு தான் போயிருக்கான். அவரை போய் நான் விசாரிச்சேன், அவர் பாண்டிச்சேரியில இருக்க காந்தி சிலைக்கு பின்னாடி விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரா. நீ அழுதுகிட்டே இருக்க, அந்த நாய் இல்லாம ஃபீல் பண்ற அப்படின்றனாலதான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் விசாரிச்சு சொன்னேன். அது எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்டா, அதை மறந்துடுறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தூங்க போன் வருது. யாருன்னு பார்த்தா குஞ்சாவா தான். உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, நம்ம இன்னைக்கு நைட்டு பாண்டிச்சேரி போறோம், 2 நாளுக்குள்ள நாயை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல சிண்டோவும் என்னால வர முடியாதுப்பா, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருதுன்னு போன் வைக்க அப்படியே கட் பண்ணி பஸ் ஸ்டாப்ல காமிக்கிறாங்க. முதல் ஆளா வந்து நிக்கிறார். என்னடா அந்த மாதிரி பண்ணிட்ட, சரி வா போலாம், வீட்டுல கொஞ்சம் காசு இருந்ததுடா அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன், பாண்டிச்சேரி போறோம், நெய்மரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பஸ் ஏறு. கட் பண்ணி கருத்து நாள் காலையில குஞ்சாவை காணோம், எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமா அப்செட்ல இருக்கும் போது தான் அவரோட அப்பா கடையை திறக்க போறேன், எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு போய்கிட்டே இருக்காரு. இவரோட நண்பர் தடுத்து நிறுத்துறாரு. உன் பையனை காணோம், ஏன்னா இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்குன்னு சொல்ல, டேய் அவனை பத்தி எனக்கு தெரியாதாடா, கையில இருக்க காசு இருக்கிறவளையும் ஜாலியா சுத்துவான், 2 நாள் கழிச்சு திரும்பி வருவான் பாரு, இதுக்காகலாம் என் தொழிலை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து சிண்டோட வீட்டுல இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சிருக்குன்னு அங்க வந்து படிக்கிறாங்க. அதை பிரிச்சு பார்க்கும்போது தான் சிண்டோவும் அவனும் நெய்மரை தேடி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. நாங்க ஒரு 2 நாளுக்குள்ள திரும்பி வந்துரும் நினைக்கிறேன், அப்படி வரலன்னா நீங்க எங்களை தேடாமலாம் இருந்துட வேணாம், எங்களை தேடுங்க, ஆனா எந்த பதட்டமும் படம் வேணாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். பார்த்து இவங்களுக்கு என்னடா அவனுங்கன்னு ஒரு மாதிரி பார்வை. கட் பண்ணி புதுச்சேரி வந்து இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. வந்த முதல் நாளே பாத்தீங்கன்னா பயங்கரமா சுத்தி பாக்குறாங்க, எங்கெங்கயோ தேடி பாக்குறாங்க, நெய்மர் இருந்த அடையாளம் கூட தெரியல. நேரங்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க தங்கணும் அண்ட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற காசு எல்லாத்தையும் மொத்தமா செலவு பண்ண சாப்பாட்டுக்கு காசு இல்லாம ஒரு கட்டத்துல பீச் ஓரமா வந்து உட்காந்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நெய்மரும் கிடைக்கலையாடா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது தான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்கா கடை வச்சிருப்பாங்க. அவங்க இவங்க 2 பேரும் சாப்பாட்டுக்கு இல்லாம தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணி இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க அதை அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அந்த அக்கா கடையிலேயே அவங்க வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சப்ளை எல்லாத்தையும் பண்ணி இந்த அக்காவுக்கு உதவி செய்யற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது கூடவே பாத்தீங்கன்னா நெய்மரையும் காலையில நேரத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேர் வீட்டையும் காமிக்கிறாங்க. பசங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற சோகம் 2 பேர் வீட்லயும் இல்ல. அவங்க எங்கதான் போயிருப்பானுங்க, ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துருவானுங்க. வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஜாலியா தான் இருக்காங்க. கட் பண்ணி இங்க வருது. நெய்மரை எப்படிடா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு படம் வரையவரோ பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு படத்துல நெய்மரோட உருவம் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே ஓடிப்போய் ஆனா அந்த போட்டோ எப்பனா வரைஞ்சேன்னு கேட்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடிப்பா அந்த காந்தி சிலை இருக்குல்ல அங்கதான் இந்த நாயை பார்த்தோம். ஒரு மனுஷன் 1/2 மணி நேரமா இந்த நாய்க்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாருப்பா, அந்த நாய் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது, அதை பார்த்ததும் வரைஞ்சேன். அதுக்கப்புறமா அந்த டிராயிங்ல இருக்கு இல்லையா ஒரு வண்டி, அந்த வண்டியில ஏறி போயிட்டாங்கன்னு சொல்ல இவங்க அந்த வண்டியை போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த வண்டியை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு மாதிரி ஊர் முழுக்க தேடி அலையறாங்க. அந்த சமயத்துலதான் சிண்டோ ஒரு பேனரை பாக்குறாரு. அதை பார்த்ததும் மனசு உடைஞ்சு போய் அப்படியே கொஞ்சாவது திருப்பிட்டுறாரு. நீ அங்க பார்க்க வேணாம், நம்ம இனிமேல் நெய்மரை தேட வேணாண்டா, அவன் திருப்பி நமக்கு கிடைக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சோகமா சொல்ல இவருக்கும் ஒன்னும் புரியல. அப்படி அந்த பேனர்ல ஏடா இருக்குன்னு திரும்ப வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி போட்டு கபீர் அப்படின்னு ஒரு நபர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது தமிழ்ல இருக்கும். இவங்க மலையாளிஸ் தான் இல்லையா, அங்க என்ன இருக்குதுன்னு தெரியாம அங்க பூ போட்டிருக்க
இருக்கிறத பார்த்து அந்த நாய் இறந்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, அதுவாப்பா, அது போட்டியில கலந்துக்கிற நாய்ப்பா, அந்த சவால்பேட்டையில தான் அது நடக்குதுன்னு சொல்ல. சவால்பேட்டையா அப்படின்னா என்னன்னு கேக்குறாரு. அதை உட்காந்து இருக்காருல ஒரு வயசானவர், அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாருன்னு சொல்ல கட் பண்ணி சவால்பேட்டைனா என்னன்னு காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சவால் தான், என்ன பண்ணாலும் போட்டி தான். சோ பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த ஊர்ல எல்லாமே சவாலா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு பிரீஃபா எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இவங்க ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல நெய்மர் ஒரு இடத்துல போட்டிக்கு கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தயாராகி நிற்கும். இவங்க நெய்மரை பார்த்ததும், டேய் நம்ம நெய்மர் அதுவும் இருக்குடா நெய்மர் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. நெய்மர் இவங்கள பாக்குது. போட்டியை அப்படியே விட்டுட்டு இவங்க கிட்ட ஓடி வந்து வாலாட்டிக்கிட்டே நிக்குது. பின்னாடியே ஒரு நபர் வந்து, யாரா நீங்க, ஒழுங்கு மரத்தை இங்க இருந்து போயிடுங்கடா நெய்மரை புடிச்சிட்டு போக. இவங்களுக்கு எந்த எதுன்னு தெரியல, ஆனா அது எங்களோட நாயினான்னு கத்திக்கிட்டே இருக்க. உள்ள போன அந்த நபர் யாரோ ஒரு நபர் கிட்ட பேசுறாரு. அந்த போட்டியே வேணாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நாயை கூட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க. அப்பதான் அந்த நபரோட முகத்தை காமிக்கிறாங்க. கப்ரி அப்படின்றது அவரோட பேர். அவர் பார்க்க பாத்தீங்கன்னா வில்லன் கணக்கா இருப்பார். இதை பார்த்துதான் அந்த ரெண்டு பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த நெய்மரும் இவங்க கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா அவர் நாயை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில ஏறி போக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு அவரை பார்க்கவே பயங்கரமான வில்லன் மாதிரி தெரியுது. நம்ம ஊர்ல பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பண்ணும் அப்படின்னா எடுபடாதுரா, நம்ம நெய்மர் நமக்கு கிடைக்க மாட்டான்னு நினைக்கிறேன்டா, இதுக்கு வேற வழியே இல்ல, நம்ம ஊருக்கே கிளம்பிடலாமாடா அப்படின்ற மாதிரி சிண்டோ பேச. ஆனா குஞ்சாவால இதை ஏத்துக்க முடியல. என்னானாலும் சரி நம்ம நெய்மரோட தாண்டா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த நெய்மரை தூக்கணுன்றதுக்காக அந்த கேப்ரி இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா அதே சமயத்துல கேப்ரியோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரோட ஆள் ஒருத்தர் வந்து, அந்த நாய் இன்னும் வரலையும் எதுவுமே சாப்பிடலன்னு அந்த ரெண்டு மலையாளக்கார பசங்க வந்தானுங்கல்ல, அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை. இது மட்டும் இல்லாம இந்த நாட்டு நாய் என்ன ரகம் அப்படின்ற மாதிரி ஒன்னும் வழங்கல. இதை ட்ரெயின் பண்ணா கூட ஜெயிக்குமா இல்லையா அப்படின்றது டவுட்டா இருக்குன்னு சொல்ல, வெளியில யாருக்கும் தெரியாம நெய்மரை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சிண்டோவும் குஞ்சாவும் அங்க வராங்க. ஆனா அந்த சமயத்துலதான் ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆகி இவங்க அங்க நாயை தூக்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போய் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே புடிச்சிடுறாங்க. அண்ட் கேப்ரி இவங்க ரெண்டு பேரையும் தனியா கூட்டு போறாரு. கையில ஒரு கண்ணு கொடுத்துட்டு, உங்களுக்கு அந்த நாய் வேணும் அப்படின்னா என்ன சுட்டுட்டு அந்த நாயை எடுத்துட்டு போங்கடா, என்னோட ஆளுங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனா இவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. கண்ணை திருப்பி கொடுத்துடுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க, அந்த நாயை நாங்க தானே வளர்த்தோம், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம், எங்க நெய்மரை எங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க எடுத்துட்டு பேசாம போயிடுவோம், தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்க அவரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சரிடா உங்களுக்காக நான் இன்னொரு வாய்ப்பு தரேன், ஒரு 20 நாள் நெய்மர் கூடயே இருந்து நெய்மருக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, ஆனா அதுக்கப்புறமா உங்க நெய்மரை நான் உங்ககிட்டயே கொடுத்து அனுப்புறேன்னு சொல்ல இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி 20 நாள் தானே இருந்து நெய்மரை வாங்கிட்டு போவேண்டா, ஆனா அதுக்குள்ள நெய்மரை தூக்கிட்டு போற வாய்ப்பு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா தூக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஓடி போயிடும் பிளான போட்டு அந்த கப்ரி வீட்டுல தங்கணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் இவங்களை பார்த்ததும் நெய்மர் துள்ளி குதிச்சுட்டு ஓடி வர இவங்க ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டுறாங்க. அண்ட் நெய்மருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பழக்கப்படுத்துறாங்க. முதல்ல நெய்மர் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதை அப்படியே கட் பண்ணி அந்த கேப்ரியோட அடியால் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கேக்குறாங்க, எதுக்குன்னா 20 நாள் இருக்க சொன்னாரு, நெய்மருக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் என்னன்னு கேட்க அப்பதான் அந்த சவால்பேட்டையில நடந்துகிட்டு இருக்க சார்ல்ஸ் மொரேட் அப்படின்னு டோர்னமெண்ட்டை பத்தி தெரிய ஆரம்பிக்குது. இது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதுல பெரிய டோர்னமெண்ட், நாய்களுக்கான டோர்னமெண்டா இருக்கும். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தலைவர் பதவி கொடுப்பாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் பிரைஸும் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க மூலமா இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த டோர்னமெண்ட்டை நிறைய முறை ஜெயிச்சது இந்த கப்ரியா தான் இருப்பார். ஆனா அவர் யாருமே தோக்கடிக்க இல்ல அப்படின்ற மாதிரி இருப்பார். அண்ட் இவரோட நாய் பாத்தீங்கன்னா சுல்தான் அப்படின்றது தான். அந்த நாய் மூலமா ஒரு நிறைய பட்டங்கள் வாங்கின மாதிரியும் சொல்லுவாங்க. அப்பதான் கூடவே இருந்த வெங்கட் அப்படின்றவன் நிறைய பித்தலாட்டங்களை பண்ணி அந்த கம்யூனிட்டியை வளைச்சு போட்டு கப்ரிய தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல நிறைய விஷயங்களை பண்ணிருப்பான். ரெப்ரிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு மேட்ச் எல்லாத்தையும் ஜெயிச்சு அவன் நிறைய பதக்கங்களை வாங்கி குவிச்சிருப்பான். இதனால கப்ரிக்கும் அந்த வெங்கட்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு மோதல் ஆகுது. அந்த மோதல் பயங்கரமாக கப்ரி பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருப்பார், இழந்த எல்லாத்தையும் பிடிக்கணும், அந்த வெங்கட்டையும் தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல இவரோட பெஸ்ட் டாகான அந்த சுல்தான் மேல டோர்னமெண்ட்ல கட்டியிருப்பார். ஆனா அப்ப சில கோல்மால் நடந்ததால சுல்தான் இவர் கையை விட்டு போயிட்டு இருப்பான். இதனால இவர் மனசு ஒடிஞ்சு போய் நிக்க அங்க இருக்கிற கமிட்டி மூலமா இவருக்கு ஒரு விஷயம் வந்து சேருது, நீங்க நாய் மேல வச்சு விளையாடி இருக்கீங்க, இதனால உங்களை நாங்க தடை செய்யறோம், இதுக்கப்புறம் இந்த சார்லஸ் மொரேட் டோர்னமெண்ட்ல நீங்க பங்கெடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நிறைய வேலைகள்லாம் நடந்து அவர் கலந்துகிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னதால அவருக்கு சில நிபந்தனைகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, இவர் எந்த விதமான ஃபாரின் பிரீட் நாயும் வச்சு விளையாடக்கூடாது, நாட்டு நாய்களை வச்சு மட்டுமே தான் பயன்படுத்தணும். ஆனா இந்த டோர்னமெண்ட் பயங்கரமான டோர்னமெண்ட், இதுல நாட்டு நாய் ஜெயிக்கிறது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒண்ணு, அதுக்காக தான் இந்த ரூலையே போட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அந்த சுல்தானையும் திருப்பி தர அப்படின்ற மாதிரி அந்த
வெங்கட் சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் 4 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஒன்னும் அமையல. உங்களோட நெய்மர் ஒரு நாள் நாங்க பீச்சில் பார்த்த உடனே ஐயாக்கு பிடிச்சி போயிருச்சு. அதனாலதான் அந்த நாயை கூட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. அவர் எப்படிதான் ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு பாக்கலாம். அப்படியே கட் பண்ணி சில ட்ரைனிங் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரைனிங்க்கும் நெய்மர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஓரளவுக்கு தெரியிட்டான். ஆனா அந்த சமயத்துல தான் அந்த டோர்னமெண்டோட முதல் ரவுண்ட் வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நிறைய ஃபாரின் நாய் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. இந்த நாய்க்கு மத்தியில கப்ரி பாத்தீங்கன்னா அந்த நாட்டு நாயை கொண்டு போக முதல்ல என்ட்ரி பண்ணவே மாட்டேன்றாங்க. இது என்னோட விருப்பம் தான், நாட்டு நாய் மட்டும் தானே எனக்கு அனுமதின்னு சொன்னீங்க, இந்த போட்டியில இந்த நாட்டு நாய் தான் கலந்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி பேரை கொடுக்க, அது அதே சமயத்துல இவரோட எதிரியா இருக்கா இல்லையா வெங்கட், அவரையும் காமிக்கிறாங்க. அவரோட நாயான வீரன் அப்படின்றவங்களை கொண்டு இந்த போட்டியில பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி கப்ரி கிட்ட வந்து, என்னப்பா நாய் பயங்கரமா இருக்கு, இந்த வாட்டி எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் தோத்து போக போறீங்க, வீட்டுக்கு உடனே போயிடாதீங்க, மத்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு போங்கன்னு சொல்லி பயங்கரமா வெறுப்பேத்த முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பால மல்டிபிள் கப்ஸை வச்சு கொலாப்ஸ் பண்ணி மூடிடுவாங்க. அது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்றத நாய் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு சரியான மார்க் கொடுத்து செப்பரேட் பண்ணுவாங்க. இதுல ஜெயிக்கிற ஒரு 5 டாக் பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆரம்பமாகுது. வீரன் அப்படின்ற மாதிரி ஒரு நாய் சொல்லியிருந்தா இல்லையா, அந்த நாய் பாத்தீங்கன்னா எல்லா பாலையும் கரெக்ட் பண்ணி ஃபுல் மார்க் வாங்கிடுது. அது இன்னும் சில நாய்கள் எல்லாமே பங்கேற்றுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒவ்வொரு கப்பையும் மிஸ் பண்ணி இன்னொரு கப்பை கண்டுபிடிச்சு 10 மார்க் 20 மார்க் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் நெய்மரோட என்ட்ரி. அங்க இருக்கிற எல்லாருமே இது ஒரு நாட்டு நாய் தான், இது என்ன பண்ணுமோ அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது தான் முதல் பால வைக்கிறாங்க. தப்பா கண்டுபிடிச்சிருச்சு, 0 மார்க். அண்ட் ரெண்டாவது பால வைக்கும் போது கரெக்டா கண்டுபிடிக்குது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்டுபிடிச்ச உடனே கொலைச்சிரும். ரூல்ஸ் படி கொலைச்சாங்க அப்படின்னா மார்க் கிடையாது, ரெண்டாவதுலயும் இல்ல. அண்ட் மூணாவது வைக்கும் போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அமைதியா இருக்கு, 10 மார்க் கிடைக்குது. இதன் அடிப்படையில ஒரு 4 நாயை பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிட்டுறாங்க. ஆனா நெய்மர் 10 பாயிண்டும் இன்னொரு நாய் அதே 10 பாயிண்ட் எடுத்துக்கிறதால இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் வைக்கணும். இந்த சமயம் எவ்வளவு நேரம் வேணா பாலை கண்டுபிடிக்க டைம் எடுத்துக்கிட்டோம். ஆனா யார் நிறைய பாலை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வேணும்னு சொல்ல, இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த வெங்கட்டும் அவனோட நாய் ஜெயிக்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி எதிர் தரப்புல ஒரு நாய் கலந்துருக்கும் இல்லையா, அந்த நாய்க்கு ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்ப்ரேவை பால்லையும் அடிக்க, இதை வாசனையை வச்சு அந்த நாய் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பிளான். போட்டி ஆரம்பமாகுது. முதல் பாலை பாத்தீங்கன்னா நெய்மர் கோட்டை விட பக்கத்துல இருக்கிற நாய் கரெக்டா கண்டுபிடிக்குது. ஆனா அப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த சென்ட்டை அந்த பால்ல அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு டப்பாவும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த பால்ல இருக்க வாசனை எல்லாமே மிங்கிலாக இந்த நாய் குழம்பி போகுது. ஆனா நெய்மரும் அந்த சத்தத்தை வச்சு பால் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு கரெக்டா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்க, அடுத்த ரவுண்டுக்கு நெய்மர் போயாச்சு அப்படின்ற மாதிரி அங்க மைக்ல சொல்றாங்க. கேட்டதும் அங்க இருக்க எல்லாருக்குமே ஆனந்தம். அண்ட் சிண்டுக்கும் குஞ்சாவுக்கும் பயங்கர சந்தோஷம். ஆனா அது கூடவே கேப்ரி இருக்கா இல்லையா, தன்னை கலாய்ச்ச நபர் கிட்ட போறாரு, நீ என்னை ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாலும் எதுவும் நடக்காது தம்பி, ஸ்ப்ரே அடிச்ச இல்லையா, அதை ஒழுங்கா பண்ணிருக்கலாம்லப்பா, கிளாஸ் மாத்தும் போது வாசனையும் மாறும் தெரியாதா உனக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க, கட் பண்ணி குஞ்சாவோட அப்பாவை காமிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஆயும் பையன் ரிட்டனே வரல, என்ன பண்றது, பாண்டிச்சேரிக்கு தான் போய் பாத்துருவோமே அப்படின்னு மாதிரி இவரோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ல ஏற, அங்கதான் இவருக்கு ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. சிண்டோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரு பாத்தீங்கன்னா இதே வண்டியில தான் பையனை கண்டுபிடிக்கணும்னு போவார். ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் ஆகாது, இப்போ ஒரே பஸ்ல வரையா, இதனால எதிரும் புதிரமா பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கட் பண்ணா இந்த சைடு யாருமே இல்லாம நெய்மர் தனியா இருக்க, இதுதான்டா சரியான சமயம், நம்ம நெய்மரை தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு மாதிரி குஞ்சாவும் சொல்ல. ஆனா இங்க இருக்க சிண்டோக்கு மனசு இல்ல, அவரை பார்த்தா நல்லவரா தெரியுது, அவரோட கதைகள் எல்லாத்தையும் நம்ம கேட்டோம் இல்லடா, எனக்கு என்னவோ இங்க இருந்து போக வேணாம்னு தோணுதுறான்னு சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா நான் கிளம்புறேன்டா நாயை தூக்கி போய்கிட்டே இருக்காரு. இதனால சிண்டோவும் அவன் போயிட்டான் போல அப்படின்னு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு சாப்பிடலான்னு வர பின்னாடியே ஓடி வந்து நிக்கிறாரு. என்னடா நீ என்னால தனியா எப்படிடா போக முடியும், என் அப்பா என்ன கொல்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பானேடான்னு சிரிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா பாண்டிச்சேரிக்கு வந்து அப்பா கேங்க காமிக்கிறாங்க. வந்த முதல் வழியா சிண்டோட அப்பா இருக்கா இல்லையா, பையனை தேடுவார்னு பார்த்தா சரக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. கூட வந்த குஞ்சாவோட அப்பாவும், இதுக்கு தான் நான் இவன் கூட வரமாட்டேன்னு, இப்ப பாரு பையனை தேடுற விட்டு சரக்கு அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ள அன்னைக்கு நாள் அப்படியே ஓடி போயிடுது. கட் பண்ணா இங்க 2வது ரவுண்டு நடக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணணும்னா, ஒரு 4-5 தெருவை சுத்தி ரேஸ் ட்ராக் போட்டிருப்பாங்க. அந்த ட்ராக்ல கரெக்டா நாய் எல்லாமே ஓடி முதல்ல ரீச் ஆகிற ஒரு 3 நாய் ஃபைனலுக்கு தேர்வு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டியை ஸ்டார்ட் பண்ண, நெய்மர்
நெய்மர் வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அது அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த போட்டியிலே கண்டிப்பா நெய்மர் ஜெயிக்கும், அது நாட்டு நாய் அப்படின்ற பேரை உடைச்சு அது ஒரு நல்ல நாய், திறமையான நாய் அப்படின்ற பேர் வாங்கும் அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்க இந்த ரேஸையே நமக்கு விறுவிறுப்பா காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல நெய்மர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அடப்பட்டு நின்றது, திரும்பி வர்றதுக்கான வழியே இல்ல. இதே நேரத்துல அந்த வீரனோட டாக் பாத்தீங்கன்னா பினிஷிங் லைனை வந்து தொட்டுருது. அது பின்னாடி இன்னொரு நாயும் வர இப்போ இன்னும் ஒரு நாய் மட்டும் தான் ஃபைனலுக்குள்ள வர முடியும். அது எந்த நாயா இருக்க போது? நெய்மரை இன்னும் காதுவ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பதட்டத்துல இருக்கும் போது அந்த லாக்கை உடைச்சிட்டு நெய்மர் வேகமா பறந்து வந்து அந்த பினிஷிங் லைனை தொட்டுருது. இந்த முதல் 3 நாய்கள் தான் ஃபைனலுக்கு போக போகுது. நெய்மர் வந்து முதல் போட்டியிலேயே ஃபைனலுக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்க கேப்ரிக்கு பயங்கர சந்தோஷம். அதே சமயத்துல இந்த 2 பசங்களும் கொண்டாடி தீக்குறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ண ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பயணம் தேடணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அங்க இருக்கிற ஹோட்டல் ஓனரும் இவங்க 2 பேருமே எதிரும் புதிருமாவே பேசிக்கிட்டே இருக்காங்களே, அப்படி என்னதான் எங்களுக்குள்ள சண்டை சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணலாமே என்றார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு 2 பேருமே சின்ன வயசுல ஒட்டி பிறந்தவனுங்க மாதிரி கூடவே இருப்பானுங்க. ஒரு நாள் மோகன்லாலும் மம்முட்டியும் நடிச்ச படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தியேட்டர்ல போய் டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணானுங்க. பயங்கர கூட்டம் வேற. அந்த சமயத்துல குஞ்சாவோட அப்பா இருக்கா இல்லையா, அவரோட அப்பா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு, சீரியஸா இருக்காரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். இது அந்த படம் பாக்குற ஷோக்குல சிண்டோட அப்பா சொல்லாம மறந்துட்டு இருப்பார். படம் முடிச்சு போனதும் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம், இவர் கூட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் இவ்வளவு நாளும் எதிரும் புதிரா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அப்படிதான் அவங்க சரியாயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு 2 பசங்களையும் காமிக்கிறாங்க. நெய்மர் இங்க சந்தோஷமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த ஃபைனல்ல தோத்து போயிட்டாருன்னு வையா, நெய்மர் அவர் கூடவே இருக்கட்டும்டா, நான் ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி குஞ்சாவோ அவரோட மனசை மாத்திக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல தான் கப்ரி அங்க வர்றாரு. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கடா, உங்களோட நாயை புடுங்கி வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி உங்களை காக்க வைக்கிறது எனக்கு சோகமா தான் இருக்கு, ஆனா எனக்கு இதை விட்டா வர வழி தெரியல. அவன் கண்டிப்பா ஃபைனல் அடிப்பான் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அவன் ஃபைனல்ல தோத்து போயிட்டான்னு வைங்களேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா, நீங்க தாராளமா அவனை கூட்டு போலாம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி, நெய்மர் உங்களுக்கு தாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணி அடுத்த நாள் காலையில இன்னைக்குதான் ஃபைனலா இருக்கும். இதனால இவங்களை முதல்ல அனுப்பிட்டு இவர் இறந்து போற தன்னோட மனைவி கிட்ட போய் ஒரு தியானத்தை பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கப்ரி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் ஒரு வேன்ல அனுப்பி வைக்கிறார். அந்த சமயம் பார்த்து அந்த வெங்கட்டோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வேன்ல இருக்க நாயை முத கொண்டு இந்த 2 பசங்களையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா ஃபைனல் நடக்கிற இடத்துக்கு கப்ரி வர மாதிரி காமிக்கிறாங்க. வந்ததும் நாய் எங்கடா, அந்த பசங்க எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்க, ஆனா நெய்மரையும் காணோம், அந்த பசங்களையும் காணல, எங்க போறாங்கன்னே தெரியலன்னு சொல்ல இவர் பதட்டமா தேட ஆரம்பிக்கிறார். நான் அப்படியே கட் பண்ணி நம்ம பையன் எங்கதான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி குஞ்சாவோட அப்பா ரோட்ல நின்று தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவங்களை கடத்திட்டு போற அந்த வண்டி அங்க கிராஸ் ஆக நெய்மர் இவரை பாத்துருது. உடனே நம்ம ஓனர் தான் வண்டிக்குள்ள இருந்து எகிரி வந்து இவர்கிட்ட ஓடி போக வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தவங்களும் டேய் நாய் குச்சிச்சுரா நிறுத்துறா, நாம புடிச்சிட்டு வரேன்னு இறங்கி அந்த நாயை பிடிக்கலான்னு போக அங்க இருக்கிற குஞ்சாவோட அப்பா நெய்மரை பாக்குறாரு. இது நம்ம நாய் மாதிரி இருக்கேன்னு கிட்ட போக அந்த ரவுடி வந்து நாயை புடிச்சிட்டு போகணும்னு கிட்ட வர்றாரு. ஐயா இது எங்க நாயான்னு சொல்ல யாரோட நாயிடான்னு கழுத்துல ஒண்ணு வைக்கணும்னு வர்றாரு. ஆனா அந்த சமயத்துல ஒரு கை வந்து தடுக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா சிண்டோட அப்பா. என்னதான் எதிரும் புதிருமா பேசிக்காம சுத்திட்டு இருந்தாலும் தான் நண்பன் மேல கைய வச்சாரு அப்படின்னா சும்மா இருப்பாங்களா, யார் மேலடா கைய வைக்கிறேன்னு சண்டை போட இதை பார்த்தது குஞ்சாவோட அப்பாவும் மிரண்டு போயிட்டாரு. இத்தனை வருஷமா பேசாம இருந்தவங்க இந்த சண்டை மூலமா ஒண்ணு சேர்ற மாதிரி நமக்கு காமிச்சு அங்க இருக்க எல்லா ரவுடிங்களையும் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அது அந்த நெய்மரும் ஓடி வந்து இவங்க 2 பேர் கூட உட்காரு. ரவுடி பசங்க கிட்ட இருந்து அப்பாவோட கேங் எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இன்னொரு சைட் கட் பண்ணா எல்லா நாயும் வந்துருச்சு, நெய்மர் மட்டும் இன்னும் வரல. நெய்மர் எப்ப வரப்போகுது, அப்டேட் கொடுக்கல அப்படின்னா கொஞ்ச நேரத்துல நெய்மரை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பிடுவோம்னு சொல்ல இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம நெய்மர் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா சண்டை போட்டு முடிச்சது எல்லாரையும் பேக் பண்ணிட்டு உடனடியா நீ ஊருக்கு வந்தே ஆகணும்டா, உங்களை நான் கூட்டு போக தான் வந்தேன், நைட் ஒரு பஸ் இருக்கு அதை பிடிச்சோம் அப்படின்னா காலையிலக்குள்ள போயிடலாம் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்றதையும் கேட்காம வண்டியில கூட்டு போய்கிட்டே இருக்க அப்பதான் வெளியில ஒரு பெருசா ஒரு பேனர் இருக்கும். அதை பாக்குறாங்க. பாகுபலி கெட்டப்ல இவங்களோட போட்டோ எல்லாம் இருக்க பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. டே இங்க என்னடா நடக்குது, என்னத்தடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு டோர்னமெண்ட் நடக்க போகுது, இன்னும் நெய்மர் இல்லாததால அதை நாங்க வெளியேற்றுறோம் அப்படின்னு மாதிரி மைக்ல அனௌன்ஸ் பண்ணலான்னு போக நெய்மரோட என்ட்ரி மொத்த ஃபேமிலி வந்து இறங்குது. அண்ட் ஓடி போய் அப்படியே எங்கடா போனீங்க அப்படின்னு மாதிரி நெய்மர் தூக்கிட்டு போய் பொசிஷன்ல உட்கார வைக்க அங்க இருக்கிற வில்லனுக்கு அங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஆனா அது கூடவே போட்டியும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த போட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நிறைய தடைகள் எல்லாத்தையும் தாண்டி பினிஷிங் லைன் யார் போறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அட்வான்டேஜ் டாஸ்க் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. உங்க முன்னாடி இருக்கு இல்லையா பவுல், அதுல ஒரு சாவி இருக்கு, அது யார் சீக்கிரமா ஓடி போய் எடுத்துட்டு வந்து கேஜ திறந்து விடுறாங்களோ அந்த நாய் முதல்ல போகும், அது அந்த நாய்க்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வில்லனோட கேங்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரன்னரை இறக்குறாங்க. இந்த சைடு யார் இறக்குவாங்களோ
அப்படின்ற மாதிரி திக்கு முக்காடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் சிண்டோ முன் வர்றாரு. எனக்கு ஓடுறதுல எல்லாம் பயங்கரமான திறமை இருக்கு, நான் போறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி நிக்க இந்த போட்டி ஆரம்பிக்குது. சிண்டோ சொன்ன மாதிரியே ஓடி போய் முதல் ஆளா ஓடி வந்து கேஜ திறந்து விட சும்மா பிச்சுக்கிட்டு பாய ஆரம்பிக்கிறான் நெய்மர். அங்க இருக்க எல்லா தடைகளையும் தாண்டி போய்கிட்டே இருக்க நேரங்கள் போக ஆரம்பிக்குது. எல்லாரும் நெய்மர் மேல கண்ணா இருக்காங்க. நெய்மர் தான் ஜெயிக்க போகுது, ஒரு நாட்டு நாயா இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி பரபரப்பா பாத்துக்கிட்டே இருக்க ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நெய்மரை பின்னுக்கு தள்ளிட்டு அந்த ரெண்டு நாய்களும் பாத்தீங்கன்னா முன்னாடி ஓடி போகுது. இதை பார்த்துட்டு இருந்த கேப்ரியோட கேங்கும் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி திக் திக்குன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க முடியற மாதிரி தெரியல. நெய்மர் ஒரு முறையும் பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தன்னால முடிஞ்ச வரலையும் இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாய் அவுட் ஆயிடுது. வழி தெரியாம வேற எங்கேயோ போயிடுது. இப்போ அந்த வில்லனோட நாயும் நெய்மரோட நாய் மட்டும்தான் இருக்கும். நெய்மரை பீட் பண்ணிட்டு அந்த நாய் வேகமா போய்கிட்டே இருக்க ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும் உள்ள சேரு, அதை தாண்டி குதிச்சு போகணும்னு இருக்கும். அந்த பள்ளத்துல அந்த வில்லனோட நாய் உள்ள விழுந்து போகுது. வெளியே எழுந்திருக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டே இருக்க ஒரே ஒரு மட்டும் ஓனர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை அந்த நபர் பண்ண மறுக்கிறாரு. அவ்வளவுதான், அது இனிமேல அந்த நாயை எனக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து நாயை கை விட்டுட்டு போக இந்த நாய் பாவமா அவரே பாத்துக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா இந்த சைடு நெய்மர் அந்த பெரிய பள்ளத்தை தாண்டி பினிஷிங் லைனுக்கு கிட்ட போய் பினிஷிங் லைனை தொடணும்னு போக அங்க இருக்கிற எல்லாருமே நெய்மர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நெய்மர் அதை தொடல. பின்னாடி திரும்பி பள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த நாய், அதை பாக்குது. அதை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக பினிஷிங் லைனை தொடாம அங்க ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறை கொண்டு போய் பள்ளத்துல இருக்க அந்த நாய் கிட்ட கொடுக்க அங்க இருக்க எல்லாருமே பூரிச்சு போறாங்க. மனுஷங்க கிட்ட கூட பார்க்க முடியாத விஷயங்களை நீங்க இப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரு அரிய வகை நிகழ்வு அப்படின்னு மாதிரி சொல்ல கைத்த புடிச்சு அந்த நாய் ஏறுது. நெய்மரை தாண்டி அந்த நாய் பினிஷிங் லைனை தொடணும்னு போக திரும்பி தன்னோட ஓனரை பாக்குது. ஓனர் தான் அங்க இல்ல இல்லையா, அதனால ஒரு முடிவு எடுக்குது. திரும்பி நெய்மரை பார்த்து நெய்மர் போகட்டும் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து வேற லைனுக்கு போக நெய்மர் பினிஷிங் லைனை தொடுது. ஒரு நாட்டு நாய் தானே, இதால இந்த காம்படிஷன்ல எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே நெய்மர் தன்னோட வெற்றி மூலமா பதிலடி கொடுத்துருது. இத்தனை வருஷமா பேன் பண்ண வச்சு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்துல தள்ளப்பட்டு இருந்த கேப்ரியும் கப்பை வாங்கி அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவர் தான் தலைவர் அப்படின்னு மாதிரி போஸ்டையும் பெற்றுட்டு. ஆனா அதே சமயத்துல சுல்தானையும் இவருக்கு பீட்டு கொடுக்க மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆனா அப்படியே கட் பண்ணி ஊருக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு நெய்மரை கூப்பிட்டுக்கிட்டு போகணும்னு கிளம்புறாங்க. ஆனா அப்படி போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரையும் ஹக் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேருமே தங்கமான பசங்க, இவங்க நல்லா வருவாங்க அப்படின்னு மாதிரி இவங்களோட அப்பாஸ் கிட்ட சொல்ல அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். கண்டிப்பா நீங்க நெய்மரை பார்க்க வரணும்னு இவங்களும் கண்டிப்பா உங்களை பார்க்க நாங்களும் பாண்டிச்சேரி வருவோம் அப்படின்னு மாதிரி அவங்களும் மாத்தி மாத்தி பேசிட்டு பெரிய மரமே இல்லாம அங்க இருந்து பிரிஞ்சு போறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி வண்டியில போக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா இவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா உதவி பண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்துருப்பாங்களே அங்கதான் அது. அந்த அக்கா கையில மாவு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி இருக்கும். அதனால இவங்களுக்கு ஒரு கிரைண்டரை வாங்கி கொடுத்து சோறு போட்டு உதவுனவங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி ஒரு புன்னகையோட அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். ஆனா அப்படி வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு நெய்மரை வீட்டை விட்டு பார்சல் பண்ணி அனுப்புனார் இல்லையா குஞ்சாவோட அப்பா, அவர் ஒரு மாதிரி மூலையில உட்காந்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல நெய்மர் இருக்கும், அவர் மேல கை எடுத்து வைக்க இவர் நெய்மரை பார்த்து அழகான ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். சோ நெய்மர் எல்லாரையும் வளைச்சு போட்டுருச்சு, நெய்மர் இவங்களோட செல்ல குழந்தையா மாறிடுச்சு அப்படின்னு மாதிரி நமக்கு காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.